இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 21/3/2026 மார்ச் மாதம் சனிக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதம் 7ஆம் நாள். துதியை என்கிற திதியானது காலை 4:28 வரை இருக்க, பின்பு திருதியை திதி வந்துவிடும். ரேவதி நட்சத்திரம் காலை 4:42 வரை இருந்து பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வந்துவிடும். சனிக்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்தா இந்த நாளிலே கடனை குறைப்பது நல்லது. கடன் எவ்வளவு தூரம் அடைக்க எண்ணுகிறீர்களோ, ₹1,00,000 இருந்தா ₹1000 அடைங்க. கடன் அடைஞ்சிடும். கடன் ஒரு மலையா இருந்தனாலும் பனி போல் விலகிவிடும் சொல்றேன். அதனால தைரியமா இன்னைக்கு பண்ணுங்க. இந்த உத்தம மன்வாதி நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலம் 9:30 10:00 வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் 9:10, யமகண்டம் 1:30, குளிகை நேரம் 6:00 7:30 மணி வரைக்கும். சூரியனின் இருப்பு நாழிகை 3 நாழிகை 34 வினாடிகள் இருப்பார். சூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரம். 6:18 சூரியன் உதய நேரம். அஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னியா ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளிலே மாகேந்திரம் என்கிற நாமகரணமும் தைத்துளை என்கிற கரணமும் உண்டு. மாகேந்திரம் அப்படின்னாக்க கன்னிகாதானம்னு சொல்லக்கூடிய கல்யாண விஷயங்கள் பேசுறது நல்லது. புதுசா வண்டி வாங்கினீங்கன்னா அதெல்லாம் ஏறுறது நல்லது. பெண்களுக்கு பிடித்தமான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்யலாம். முக்கியமா இந்த தங்கம் நகை வைர நகை எல்லாம் வாங்கி கொடுப்பதெல்லாம் நல்லது. டான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, காவியங்கள் நாடகங்கள் நடனங்கள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தாராளமா செய்யலாம். இதெல்லாம் இன்னைக்கு நல்ல விஷயத்த மாற்றி கொடுக்கும். அஸ்வினினாலே கிரியேட்டிவிட்டின்னு பேரு. எதையும் கலெக்டிவா இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிட்டு கிரியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஏற்படுத்தும். வணக்கம் கடகராசி நண்பர்களே. சுகத்தின் எல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்கு உதவுவது உங்களுக்கு சுகமான விஷயங்கள். வெளிப்பயணங்களின் மூலியமாக நிறைய எனர்ஜியை நிறைய ரீபோர்ட் பண்ணி இன்னைக்கு அதை சுவைக்கக்கூடிய நல்ல நாள். 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.